ஹாய் கைஸ், இன்னைக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படின்னு பார்க்கலாங்களா? ஒரு பவுலில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கங்க. நான் வந்து இன்னைக்கு நேந்திரம் பழம் தான் எடுத்திருக்கேன். அதையே வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு 2 ஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டு நல்லா கலந்து வச்சுங்க. இப்போ வேற ஒரு பவுலில் 1 கப்பு கோதுமை மாவு, ஒரு பிஞ்ச் உப்பு போட்டு பால் ஊற்றி நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ தோசைக்கல்லை வந்து ஒரு மிதமான சூட்லேயே வந்து தோசை மாதிரி அதை வந்து எடுத்து ஊற்றி ரொம்ப வேக வச்சிடாதீங்க. ஜஸ்ட் லேசாக வெந்த உடனே திருப்பி போட்டு 2 சைடும் திருப்பி போட்டுக்கங்க. திருப்பி போட்டு நம்ம கலந்து வச்சிருக்கிற அந்த முட்டையை எடுத்து ஒரு 2 ஸ்பூன் ஊற்றி நான் மடிக்கிற மாதிரி 2 பக்கம் எல்லா பக்கமும் கவர் பண்ணி எண்ணெயோ இல்லை நெய், பட்டர் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதையே போட்டு 2 சைடும் நல்லா ப்ரௌன் கலராக வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸு, ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாங்களா?